அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, நேரிய பணி செய்ய காத்திருக்கும் எம் காவல் துணையினருக்கும், எனது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனது அன்பான மாணவ கண்மணிகளுக்கும் என் இதயம் பணிந்த வணக்கங்கள். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு குழந்தைகளுக்கு மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். மங்கையராய் பிறப்பதற்கு ஏனல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணி தேசிய விநாயக பிள்ளை போற்றி பாடுகிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பல பிரச்சனைகள் எதிர்கொள்கின்றன. பெண்ணை அடிமை என்று கருதாதே, ஆன்மாவும் சக்தியும் ஒன்று, ஆணும் பெண்ணும் சமம் என்பார் பாரதியார். ஆனால் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பல. அதிக வறுமை காரணமாகவும் குடும்ப சூழல் காரணமாகவும் குழந்தைகளுக்கு எதிராக பல வன்முறைகள் நடைபெறுகின்றன. பாலியல் ரீதியான துன்புறுத்தல், அடைத்து துன்புறுத்தல் மட்டுமல்லாமல் கடுமையான வார்த்தைகளால் பேசி துன்புறுத்தல் கூட பெண் கொடுமையில் அடங்கும். பெண்ணுக்கு உடலும் மனதும் புண்படும் வகையில் நடக்கும் அனைத்துமே வன்கொடுமையின் கீழ் வரும். இது தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்களை அனுப்புதல் அல்லது பகிர்வது அனைத்துமே குற்றமாகும். இது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். வீட்டை விட்டு வெளியே செல்லும் பெண்களை பார்த்து கவனமாக என 1000 அறிவுரை கூறும் சமூகம், வீட்டை விட்டு வெளியே செல்லும் ஆண்மகனை பார்த்து நீ ஒரு நல்ல ஆண்மகனாக நடந்து கொள், உன் கண்ணியத்தை பேணிக்கொள் என்று அறிவுரை சொல்கிற காலம் வந்தால் மட்டுமே இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமா என்ற மகாகவி பாரதியின் கூற்றுப்படி ஆணுக்கு சமமாக பெண்களை மதித்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துவிட வேண்டும். பெண் கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும். பெண்கள் தங்களுக்கு ஆபத்து நேரும் போது எந்த வகையிலான தற்காப்பு யுக்தங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை பெண்கள் அறிந்திருக்க வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக பல சட்டங்கள் அமலில் உள்ளன. அவ்வாறு தவறுகள் நடக்கும் சந்தர்ப்பத்தில் குழந்தைகள் பாதுகாப்புக்குள்ள தொலைபேசி எண் 1098 என்கிற்கு விரைவாக அறிவிக்க வேண்டும் அல்லது காவல்துறையினரிடம் புகாரளிக்க வேண்டும். குழந்தைகளின் பாதுகாப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகள் யாரிடம் தனியாக வெளியே செல்லக்கூடாது. பாதுகாப்பற்ற சூழலில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க அல்லது மாட்டிக்கொண்டால் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று ஆலோசனை தர வேண்டும். பாதுகாப்பற்ற நபர்களின் அணுகுமுறை குறித்தும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆன்லைன் குற்றங்களிலிருந்தும் பாதுகாப்பு குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். பெண்ணின் பெருந்தக்கை யாவுள் என்கிறார் வள்ளுவர். அதாவது பெண்ணை விட பெருமை உடையவை ஒன்றும் இல்லை என்பது வள்ளுவர் வாக்கு. அதாவது பெண்கள் நாட்டின் கண்கள், அந்த கண்களை இமை போல காப்பது நமது கடமை. ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் அதில் பிறந்து வளர்கின்ற குழந்தைகளில் தான் தங்கியுள்ளது. எனவே பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்போம். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கல்வியை உறுதி செய்வோம். அப்போதுதான் ஒரு வளமான நாட்டின் எதிர்காலம் உருவாகும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.